ஞானரூபாய வித்மஹே சக்தி அம்சாய தீமஹி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி. இன்று நல்ல நாள். அன்பார்ந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய கோச்சாரப்படி உங்களுடைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை 13/2/2024 சோபகிருது ஆண்டு மாசி 1. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. கும்ப லக்னம் இருப்பு 4 நாழிகை 45 வினாடி. சூரிய உதயம் காலை 6:35. திதி இன்று இரவு 8:34 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று மாலை 6:04 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. நாமயோகம் இன்று காலை 7:18 வரை சித்தம், பின்பு சாத்தியம். கரணம் இன்று காலை 9:42 வரை வணிசை, பின்பு இரவு 8:34 வரை பத்திரை, பின்பு பவம். சந்திராஷ்டமம் ஆயில்யம், மகம். இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. கும்ப லக்னம் மகரத்தில் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான். இன்றைய கோச்சாரப்படி கிரகங்களின் அமைப்பு. கும்ப லக்னம் கும்பத்தில் சனி பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். மீனத்தில் ராகு பகவான், சந்திர பகவான். மேஷத்தில் குரு பகவான். கன்னியில் கேது பகவான். மகரத்தில் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான். கன்னி ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நன்மை உள்ள நாளாக தான் அமையும். நன்மைன்னா எப்படின்னா, சில பிரிவினைகள், அதனால ஒரு நன்மைகள். உங்கள் கூட பல நாட்களாக ஒரு பெண்கள் தொடர்பு வச்சுருப்பாங்க. அந்த தொடர்புலாம் அந்த தொடர்புகள் எல்லாமே துண்டிக்கிற நாளாக அமையும். அதுதான் ரிலேஷன்ஷிப் பிரேக்கப். அந்த பெண்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த கவலையை விட்டுட்டு இது ஒரு நல்லதுக்கு தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆறுதலாக இருந்தீங்கன்னா இந்த நாளோட பயன் பிற்காலத்தில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது நடந்தது நல்லதுக்கு தான். அது தொடர்ச்சியாக இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு அப்போ தான் புரியும். அது வரைக்கும் நீங்கள் இந்த பிரிவினை எக்காரணத்து கொண்டும் ஒரு கஷ்டமாக நினைக்காதீங்க. இசைக்கலைஞர்களுக்கு எல்லாமே இந்த நாள் ஒரு புதிய இசையை வெளியிடுறதுக்கு உண்டான நாளாக அமையும். இல்லைனா அவங்க ஒரு புதிய இசைக்குழு ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான நாளாக அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. திருமணம் சம்பந்தப்பட்ட காரியங்களோ, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ பேசுறதுக்கு எல்லாமே இந்த நாள் ஒரு நன்மையான நாளாக அமையும். காதல் வெற்றி அடையும். பரிகாரம் நாகர்கோவில் பக்கத்துல கன்னியாகுமரி மாவட்டத்துல காளிகேசம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊர்ல காளிகேசம் காளி அம்மன் ஒரு திருக்கோயில் இருக்கு. அந்த கோயிலோடைய அம்பாலை நீங்க மனசார வேண்டிட்டு வரணும். அப்படி உங்களால் கன்னியாகுமரிக்கு போக முடியலன்னா அந்த அம்பாலோட ஃபோட்டோவை உங்களோட மொபைல் ஃபோனில் வச்சுக்குங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற காளியம்மன் கோயிலுக்கு போங்க. காளியம்மன் கோயில் போயிட்டு உங்கள் மனசில் இருக்கிற எல்லா விஷயங்களும் மனசார வேண்டிக்குங்க. உங்களுக்கு அதிகமாக என்ன நடக்கும்னா, இந்த நட்பு பிரிவினை பழகினவங்க எல்லாம் பிரிஞ்சு போகிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கும். அதனால் மன கஷ்டங்கள் வரும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் அம்பாளுக்கிட்ட மனசார வேண்டிக்கிட்டு அம்பாளுக்கு கரும்பு சாறை தானமாக கொடுத்துட்டு வாங்க. கரும்பு சாறை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா நோய்கள் தீரும். நோயின்னா உடல் நோய் மட்டும் இல்லை, மனநோயும் தீரும். அதனால் கரும்புச்சாறுன்றது ரொம்ப ஒரு நல்ல பரிகாரமாக உங்களுக்கு அமையும். காளிகேசம் காளி அம்மனுடைய பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதம் என்றும் உங்களுக்கு நிறைஞ்சு இருக்கும். கனவுகளும் பலன்களும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கனவோட பலன் அம்பை கண்டால் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா அம்பு அப்படின்னா வில்லுலேருந்து வர அம்பு. வெறும் அம்பை மட்டும் பார்த்தா அதுக்குண்டான பலன் மகிழ்ச்சி. நீங்கள் அம்பு மட்டும் வருது வில்ல காணுன்னு தேடாதீங்க. அம்பு வில்லுலேருந்து வந்துட்டாவே அது நம்ம எண்ணங்கள் பிற்காலத்தில் ஒரு மகிழ்ச்சியான எண்ணமாக தான் மாறத்துக்கு உண்டான காரணமே தவிர அதுதானோட அர்த்தம். அம்பை கண்டால் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.